ஹவு டு கிராக் பிஜிடிஆர்பி எக்ஸாம். இந்த எக்ஸாமில் எப்படி பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறது. அதாவது இப்போ ஒரு யூனிட்டை நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா அந்த யூனிட்டுடைய சம்மரியை இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக எழுதணும். இப்போ இதில் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்குது. அப்போ அந்த பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நிறைய மெட்டல்ஸ் இருக்குது. அப்போ அந்த மெட்டல்ஸினுடைய ஃபுல் சம்மரி ஒரே பேஜில் வந்துடுச்சு. அப்போ இந்த மாதிரி படிக்கணும். ஸோ இப்போ அதில் வந்துட்டு நிறையா மெட்டல்ஸுக்கு நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ அதெல்லாம் படிச்சுட்டு இந்த மாதிரி கடைசியில் அதை வந்துட்டு ஒரு சம்மரியை எழுதி வச்சு அதை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா இந்த பயோஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் இந்த பாடத்தை படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறமா சம்மரி தான் உங்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அயன் இருக்குது. ஸோ அயன் வந்து மெட்டலாக உள்ள இந்த காம்பவுண்ட்ஸ் என்னெல்லாம் காம்பவுண்ட்ஸ்லாம் பாருங்கள். ஹீமோக்ளோபின் இருக்குது, மயோக்ளோபின். அப்போ ஹீமோக்ளோபின் ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணோம், மயோக்ளோபின் ஆக்சிஜனை ஸ்டோரேஜ் பண்ணோம், ஹீமெரித்ரின் ஆக்சிஜனை ஸ்டோரேஜ் பண்ணோம். அதுக்கப்புறமா ஆக்சிஜனேசஸ் என்ன பண்ணோம், இன்சர்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இன்டு சப்ஸ்ட்ரேட். அப்போ அங்கே இன்சர்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் நடக்குது. அடுத்தது ஹைட்ரோஜனேசஸ், இங்கே வந்துட்டு ஆக்சிடேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். அதுக்கப்புறமா சைட்டோக்ரோம் P450, இங்கே பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் இன்டு சப்ஸ்ட்ரேட். அடுத்தது பாருங்கள் இந்த கேட்டலைஸ் என்ன பண்ணும், கேட்டலைஸ் ஆக்சிடேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் பை H2O2. அடுத்தது பெராக்சிடேஸ், கேட்டலைஸ் ஆக்சிடேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் பை H2O2. அதுக்கப்புறம் பாருங்கள் சைட்டோக்ரோம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். அதுக்கப்புறம் ஃபெரிடாக்சின் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர், ஃபெரிட்டின் அயன் ஸ்டோரேஜ், டிரான்ஸ்ஃபரின் அயன் டிரான்ஸ்போர்ட், சிடரோஃபோர்ஸ் இதுவும் அயன் டிரான்ஸ்போர்ட். அப்போ இந்த அயன் மெட்டலாக உள்ள காம்பவுண்ட்ஸ்லேயே இவ்வளோ ஆக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் லேர்ன் பண்ணும்போது நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அப்போ அதே போல் அதனுடைய சம்மரியும் எழுதி வச்சு நீங்கள் அதை படிக்கணும். அதுக்கப்புறமா இந்த காப்பரில் பாருங்கள் அமைன் ஆக்சிடேஸ் இருக்குது, செருலோபிளாஸ்மின். முக்கியமாக செருலோபிளாஸ்மின் என்ன பண்ணுது பாருங்கள், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அயன் ஃப்ரம் ஃபெரிட்டின் டு டிரான்ஸ்ஃபரின். அதுக்கப்புறமா காப்பர் ஸ்டோரேஜ், காப்பர் டிரான்ஸ்போர்ட். அதுக்கப்புறம் இந்த ஹீமோசைனின் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் கேரியராக செயல்படுது. அதுக்கப்புறமா சிங்கு பார்த்திங்கன்னா கார்பாக்சி பெப்டிடேஸ். அப்போ இந்த கார்பாக்சி பெப்டிடேஸ் ஆக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிசிஸ் ஆஃப் பெப்டைட் பாண்டை ஹைட்ராலிசிஸ் பண்ணுறது தான் இந்த கார்பாக்சி பெப்டிடேஷனுடைய வேலை. ஸோ இந்த மாதிரி எல்லா காம்பவுண்ட்ஸையும் நீங்கள் எழுதி வச்சு